எம்ஜிஆர் வந்து அவருடைய சினிமா வாரிசா பாக்கியராஜ்ன்ட்டு சொன்னாரு. பாக்கியராஜ் அதுக்கப்புறம் சினிமாவிலையும் பெருசா பண்ணல, அரசியல் அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் எல்லாம் பண்ணாப்ல. எதுவுமே அவருக்கு செட் ஆகல. கடைசியில இப்ப ஃபீல்ட் அவுட் ஆகி போயிட்டாப்ல. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஆகணுமா என்ன? அது விஜய்க்கு அடுத்து பல நடிகர்கள் வரலாம் அரசியலுக்குள்ள. அப்படி வந்தாலும் அவர் கையில வச்சிருக்கிற அந்த ரிலே இது வந்து அடுத்து கொடுக்க போறது யாருக்கு அப்படின்னா, அரசியல் ரீதியா சொன்னா நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்க. சொல்லிடவா அந்த பேர் யாருன்ட்டு? has all the charisma, the potential to be அந்த விஜயினுடைய அடுத்த வாரிசாக அரசியல் ரீதியாக வருவதற்கான அந்த எல்லா குணாம்சங்களும் அவருக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இத நீங்க ஒரு ப்ராஃபசி அப்படின்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த அரசியலை பொறுத்த மட்டும் அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாயிண்டா நான் பாக்குறேன். அவருக்குன்ட்டு ஒரு வாரிசு கிடையாது அரசியல்ல. அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் அதுக்கு போட்டி போட போறது கிடையாது. இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம சொல்றோம் தான், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி இப்ப விஜய் இருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்னா, அந்த கட்சியில இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு நம்ம தலைவர்கள்னு சொல்றவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது யாருக்குமே அந்த கட்சியை விஜய் மாதிரி விஜயினுடைய இடத்துல இருந்து நடத்தக்கூடிய திறமை யாருக்கும் இல்லை, அந்த கரிஸ்மா யாருக்கும் இல்லை. விஜயினுடைய அரசியலை அடுத்த கட்டமா முன்னெடுத்து செல்வதற்குரிய ஒரு நிலையில அந்த கென் கருணாஸ் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்படிதான் 10 ஆண்டுகளுக்கு விஜய்க்கு அரசியல் வாரிசு அப்படின்ட்டு யாருமே இல்லை. அதுக்கு அப்புறம் தான் வாரிசு கீரிசு அப்படின்றதெல்லாம் இமர்ஜ் ஆகும். அப்படி உருவாகிற பட்சத்துல இந்த கென் அப்படின்ற ஒரு ஃபிகரு, ஒரு கேண்டிடேட் இந்த இதுல அரசியல் களத்துல இருந்தால் அவரு வருவதற்கான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். கார்த்திகேயன் அவரு வெளிப்படையான அரசியலுக்கு வரங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல. ஆனா வந்து இந்த கோட் படத்துல வந்து இறுதி காட்சியில அந்த துப்பாக்கிய விஜய் வந்துட்டு சிவகார்த்திகேயன் கொடுப்பாரு. அந்த காட்சிக்கு வந்துட்டு விமர்சனங்கள் எப்படி வந்துச்சுன்னா, விஜயோடைய சினிமா அடுத்ததா வந்துட்டு சிவகார்த்திகேயன் தான் வராரு, அததான் விஜய் வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சுப்பா. இப்ப இந்த நிலையிலதான் இப்ப அரசியலையும் சிவகார்த்திகேயன் வந்து வருவாரு, வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது எம்ஜிஆர் கதை தெரியுமா? எம்ஜிஆர் வந்து அவருடைய சினிமா வாரிசா பாக்கியராஜ்ன்ட்டு சொன்னாரு. பாக்கியராஜ் அதுக்கப்புறம் சினிமாவிலையும் பெருசா பண்ணல, அரசியல் அப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் எல்லாம் பண்ணாப்ல. எதுவுமே அவருக்கு செட் ஆகல. கடைசியில இப்ப ஃபீல்ட் அவுட் ஆகி போயிட்டாப்ல. அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஆகணுமா என்ன? அதுல வாரிசுன்னு எல்லாம் யாரையும் சொல்ல முடியாது. விஜய் அவருடைய சினிமா வாரிசாக இவர் சிவகார்த்திகேயனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அப்ப அரசியல் வாரிசா யாரை தேர்ந்தெடுக்க போறாரு? சிவகார்த்திகேயன் அடுத்து வருவாரா? எத்தனை வருஷம் கழிச்சு வருது? விமர்சனங்கள் கருத்துக்கள் தானப்பா, அவங்களுடைய சொந்த கருத்து கிடையாதுல. இல்லப்பா, அதான் இப்ப இவரு அரசியல் வாரிசா விஜய்க்கு வர்றாங்க அப்படின்னா, ஜெய்சன் சஞ்சய் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரமாட்டாங்க, அப்படித்தானே? இப்ப சினிமா வாரிசா இருக்கக்கூடிய இந்த சிவகார்த்திகேயன் அரசியல் வாரிசா வர்றாரு அப்படின்னா, எப்போ அரசியலுக்குள்ள வருவாரு? எத்தனை வருஷம் கழிச்சு? அப்போ விஜய் வந்து எத்தனை டேர்ம் சிஎம்மா இருப்பார்? ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து சிஎம்மா தான் இருக்க போறாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அடுத்தடுத்த டேர்ம் வரும்னா எத்தனை டேர்ம் அவர் சிஎம்மா இருப்பாரு? எப்போ அவருடைய வாரிசுக்கு வழிவிடுவார் அப்படின்னு அந்த கேள்வி வருது. எது விஜய் பிரதமர் ஆயிட்டா அதுவும் சொல்றாங்கல்ல, பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு ஜோசியக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அது மாதிரிதான், அப்படித்தான் எதுவும் சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதாவது தலைமை செயலகத்துல நீங்க வந்து இப்ப இருக்கிற இந்த உயரம் பத்தாது,
இன்னும் மேல உயரத்துக்கு போங்க, 10வது மாடிக்கு போங்க, 15வது மாடிக்கு அதான் போங்க. எவ்வளவு மேல போறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க மேல மேல பதவிக்கு போக முடியும். இப்போ சிஎம்ல இருந்து பிஎம் ஆகலாம். பிஎம் ஆயிட்டு அப்புறம் அடுத்து எங்க போவாராம்? அடுத்த பதவி என்ன? சரிங்களா? அது பிஎம் ஆகட்டும், ஆகுறதுல வந்து நமக்கு நல்ல விஷயம்தான். ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தர், அதாவது எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாம, எந்த விதமான சப்போர்ட் சிஸ்டமுமே இல்லாம, அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்துல இருந்து, அது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் பிஎம்ஆ வரப்போறாரு அப்படின்னா, அஹ், இந்தியாவே பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். பாரதமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். என்ன அது இருக்கட்டும். இப்போ நம்ம சிஎம் விஜயை பத்தி பேசுவோம். அவர் சிஎம் ஆவே இன்னும் தன்னை நிலை நிறுத்திக்கல, உறுதிப்படுத்திக்கல. அதுக்கே தரிகிடத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல அந்த அளவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் முதல்ல இந்த சிஎம் ஆகணும். அதாவது ஒரு டேர்ம் கம்ப்ளீட் பண்ணணும் சிஎம்மா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரிசுகள்னு பார்க்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னாப்பா, நான் இந்த தமிழ் சினிமாவை தொடர்ந்து கொஞ்சம் க்ளோஸா பார்த்துக்கிட்டு வர்றேன். அப்புறம் தமிழக அரசியலையும் கொஞ்சம் ஆய்வுக்கு உட்படுத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, இப்ப புதிதாக வந்த நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் அரசியல்ல கிளிக் ஆக முடிஞ்சுச்சு. அப்புறம் கிளிக் ஆன பிற்பாடு விஜய் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்றது மாதிரி அவரு சொல்றாரு. சில பேர் எம்ஜிஆரவே அவர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எம்ஜிஆருடைய லெகசி எங்க வந்திருக்கு? இந்த இதுல ஓடுவாங்க தெரியுமா, இந்த ரிலே ரேஸ். அதுல வந்து முதல்ல ஒருத்தர் ஓடுவாரு, ஓடி போய் அடுத்த ஆள்கிட்ட அந்த கையில அது இது கொடுப்பாரு, அந்த கட்டையை கொடுப்பாரு. அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஆள் ஓடுவாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி எம்ஜிஆர் அந்த கையில அந்த கொடியை பிடிச்சிட்டு வந்தவர் ஓடி வந்து நிறைய பேர் குறுக்க இருந்தாங்க. அவங்க யாருக்குமே கொடுக்கல. இங்க வந்து விஜய்கிட்ட தான் கொடுத்திருக்கிறாரு. அதான் அந்த ஜனநாயகன்ல அந்த சாட்டை வந்து எம்ஜிஆருடைய சாட்டை எடுத்து தான் விளாசுறாரு. ஓகே, சோ விஜய் வரைக்கும் அது வந்து தொடர்ந்து அதாவது நழுவாம, பிடி நழுவாம இவர் வரைக்கும் இவர்கிட்ட வந்து கொடுத்திருக்கிறார். விஜய்க்கு அடுத்து பல நடிகர்கள் வரலாம் அரசியலுக்குள்ள. அப்படி வந்தாலும் அவர் கையில வச்சிருக்கிற அந்த ரிலே இது வந்து அடுத்து கொடுக்க போறது யாருக்கு அப்படின்னா, அரசியல் ரீதியா சொன்னா நீங்க வந்து ஏத்துக்க மாட்டீங்க. சொல்லிடவா அந்த பேர் யாருன்ட்டு? சொல்லவா? கென்னு ஒரு சின்ன பையன் நடிக்கிறார் தெரியுமா? இப்போ ஒரு படம் கூட நடிச்சு. ஆமா, கென் கருணாஸ். அந்த கென் கருணாஸுக்கு he has all the charisma, the potential to be அந்த விஜயினுடைய அடுத்த வாரிசாக அரசியல் ரீதியாக வருவதற்கான அந்த எல்லா குணாம்சங்களும் அவருக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இத நீங்க ஒரு ப்ராஃபசி அப்படின்ற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ப்ராஃபசின்னு எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு ஆய்வாளராக நான் சொல்லக்கூடிய கருத்தாக எடுத்தாலும் சரி. அப்ப கென்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும் அப்படின்னா, கென்னுடைய அந்த அந்த படத்துல ஏற்கனவே நடிச்ச சில படங்கள்ல அவர் எப்படி அவர் பிரசன்ட் பண்ணிக்கிட்டாரு, அவருடைய கேரக்டர் பொது வெளியில எப்படி அவரை பிரசன்ட் பண்றாரு, அவர் என்ன மாதிரியான குடும்ப சூழல்ல இருந்து வர்றாரு, அவரை பற்றி இண்டஸ்ட்ரியில எப்படி ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்ற இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அவர் வந்து விஜய்க்கு அடுத்து வரக்கூடிய அரசியல்ல முத்திரை பதிக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும், எல்லா குணநலன்களும் உடையவராக அவர் இருக்கிறார். இப்பப்பா இந்த அரசியல்ல ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது விஜய் இருக்கிறாரு, விஜய் ஹஸ் கம் டு ஸ்டே. ஓகே, இப்போ அடுத்து நீங்க பண்ண போற அரசியல் விஜய்க்கு எதிரான ஒரு அரசியல் பண்ணலாம், விஜயினுடைய அடுத்த வாரிசாக ஒரு அரசியல் பண்ணலாம். அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? இப்ப தனுஷ் பண்ண விரும்புற அரசியல் வந்து விஜய்க்கு எதிரான அரசியல். இப்ப விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்ட்டு விஜய் கூட இருந்து அந்த அரசியலை முன்னெடுப்பது, விஜயனுடைய அரசியலை முன்னெடுக்கிறது இருக்குது இல்லையா? அதுல வந்து இப்ப பாக்குறோம், அந்த தாவேகாவுல இப்ப இருக்கக்கூடிய யாருமே விஜயனுடைய அரசியலை அடுத்த கட்டமாக முன் நகர்த்துவதற்கோ அல்லது அந்த அரசியலை தாங்கி பிடித்து நிலைநிறுத்துவதற்கோ உரிய அளவுல யாரும் இல்லை.
அதாவது அதிமுகவுல அந்த இது இருந்துச்சு பாத்தீங்களா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாரு இல்ல, எடப்பாடி வந்தாரு. இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார், போராடிக்கிட்டு இருக்கிறார். அவரால முழுசா இது பண்ண முடியல, கட்சியே ஒருங்கிணைக்க முடியல, கட்சியை நடத்த முடியல, மெயின்டைன் பண்ண முடியல இல்லையா. இப்ப அதனாலதான் விஜயை நோக்கி அந்த படையெடுப்பு, அந்த நகர்தல், இடப்பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இப்ப தாவிகாவை எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் விஜய் அப்படின்னா இன்றைக்கு வந்து யார் இல்ல. ஏன்னா விஜய் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் பாது. அதனுடைய நெகட்டிவ் சைடு அதெல்லாமே விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க, அப்பா அம்மா விட்டுட்டாரு, பிள்ளை குட்டிகளை விட்டுட்டாரு அப்படின்ட்டு. ஆனா நான் இந்த அரசியலை பொறுத்த மட்டும் அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல பாயிண்டா நான் பாக்குறேன். அவருக்குன்ட்டு ஒரு வாரிசு கிடையாது அரசியல்ல. அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் அதுக்கு போட்டி போட போறது கிடையாது. இப்ப இன்னைக்கு சூழ்நிலையில நம்ம சொல்றோம், பின்னாடி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. இப்ப வரைக்கும் அவர் வந்து உறுதியாக இருக்கிறாரு. அவருக்கு குடும்பத்துல இருந்து இந்த நெப்போட்டிசம் அப்படின்றது, அந்த வாரிசு அப்படின்றது, அந்த இது எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த மாதிரி இப்ப விஜய் இருக்கிறாரு. இப்போ விஜய்க்கு அடுத்து யாரு அப்படின்னா, அந்த கட்சியில இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை வச்சு நம்ம தலைவர்கள்னு சொல்றவங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது யாருக்குமே அந்த கட்சியை விஜய் மாதிரி, விஜயினுடைய இடத்துல இருந்து நடத்தக்கூடிய திறமை யாருக்கும் இல்லை, அந்த கரிஸ்மா யாருக்கும் இல்லை, அந்த அந்த கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லை. இதை வந்து நான் குறைச்சு மதிப்பிட்டு சொல்லலைங்க, ஆனா இது யதார்த்தத்தை நான் சொல்றேன். இந்த பின்னணியில தான் அவருடைய அரசியலுக்கு வாரிசாக விஜயனுடைய அரசியலை அடுத்த கட்டமா முன்னெடுத்து செல்வதற்குரிய ஒரு நிலையில அந்த கென் கருணாஸ் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்படிதான் வரும் வரலன்றது தெரியல. அந்த என்னே கூட அரசியல்ல ஆர்வம் இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் இருக்கு. அரசியல்ல ஈடுபாடு காமிக்கல. அவங்க அப்பா வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவருமே இப்ப திமுக கூட்டணியில கூட போட்டிட்டு தோல்விதான் உற்றாரு. அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து அரசியல், அதாவது விஜய்க்கு அடுத்து எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொல்ற மாதிரிதான் இப்ப கென் கருணாஸ் அடுத்து வருவாரு அப்படிங்கறத சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்னாடி இந்த சிம்பு பத்தி குறிப்பிட்டு பேசுறப்போ டி ராஜேந்திரன் வச்சாச்சு சிம்பு வந்து புரிஞ்சுக்கிறோம், அரசியல் எடுபடாது, அவருக்கு எடுபடாது அப்படிங்கறத அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. இப்ப இந்த இதுல வந்துட்டு அப்படியே வேற மாதிரி இல்லப்பா இருக்குது. இல்ல வேற மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா டி ராஜேந்திரனுடைய அரசியல், அவருடைய பின்புலம் அது வேறப்பா, அவருடைய கருத்தியல் வேற. அவரு அந்த சூழ்நிலையில இவரு இன்ஃபுளுன்ஸ் ஆனாரா ஆகலையா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. சிம்பு, ஆனா சிம்புவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய அரசியல் ஒரு ஃபேக்டர் தான். ஆனா அவரு சிம்புடைய இதுவே எடுத்துக்கல, அவர் அரசியலுக்கு ஏற்ற அந்த மெட்டீரியலா அப்படின்னா அந்த மாதிரி இல்ல அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இல்ல, அவர் வரலாம். ஆனா அரசியல்ல வந்து அவரு ஒரு விஜய் மாதிரியோ அல்லது விஜயகாந்த் மாதிரியோ அல்லது அவங்க அப்பா மாதிரியோ அந்த அளவிற்கு இவர் வந்து வருவாரா அப்படின்னா அந்த மாதிரி அவர் வரமாட்டார். அவருடைய டெம்பரமெண்டே வேற அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவா தான் சொல்றேன். அவர் வந்து நெகட்டிவா ரைட் ஆஃப் பண்ணல. அரசியலுக்கான ஆளு அவர் இல்லை. அதனால அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எல்லாம் இல்லை. அவர் வரணும்னா வரலாம். அவர் வந்தாருன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல. அவர் கட்சி தலைவராகவெல்லாம் ஆக முடியாது. அவங்க அப்பா மாதிரி வேணா இருக்கலாம், ஒரு கட்சி வச்சு ஒரு கட்சி தலைவர் அப்படின்ட்டு அந்த அளவுல இருக்கலாம். பெரிய அளவுல எல்லாம் போக முடியாது. அதாவது விஜய் அளவுக்கு எல்லாம் கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு போறதுக்கான அந்த ஸ்டாமினா இவருக்கு இல்ல, அந்த கரிஸ்மா இவருக்கு இல்ல, சிம்புக்கு இல்ல. அவருடைய கரிஸ்மா வேற. சினிமா வந்து அவர் ஆல்ரவுண்டர்ப்பா. ஆக்சுவலா நான் இந்த இது சினிமாவை பற்றி பாடங்கள் எல்லாம் எடுக்கும் போது நான் அந்த சிம்புவை வந்து வியந்து நான் சொல்லுவேன். அவருக்கு அவ்வளவு எல்லா விஷயமே தெரியும். ஏன்னா அவர் பிறந்ததே சினிமாவுல, பிறந்ததுல இருந்து நடிக்கிறாப்ல சொல்ல போன. அதுல அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த எல்லா துறைகள்லையும் நுணுக்கங்களும் தெரிஞ்சவர் அவரு. அதுதான் அவருக்கு பிரச்சனையுமாவே ஆகி போயிருது. எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு எடிட்டரு ஃப்ரீயா எடிட் பண்ண முடியாது, ஒரு கேமராமேன் ஃப்ரீயா அவருடைய போக்குல கேமரா ஹேண்டில் பண்ண முடியாது,
ஒரு டான்ஸ் நடிகர் கொரியோகிராஃபர் அவரு ஃப்ரீயா பண்ண முடியாது. எல்லாத்துலயுமே சிம்பு வந்து இருப்பார். அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அவரு தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால சிம்பு வந்து குறைச்சு மதிப்பிடல. அவர் ஒரு கலைஞராக ரொம்ப வியப்புக்குரிய ஒரு ஆள் தான் அவரு. ஏன்னா ஆனா அரசியலுக்கு செட் ஆவாரா அப்படின்னா அரசியலுக்கு செட் ஆக மாட்டாரு அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு டெம்பரமெண்ட் உள்ள ஒருத்தர், சிந்தனை போக்கு உள்ளவர், இந்த மாதிரியான ஒரு ஆளுமை ஒருத்தர் இதுக்கு செட் ஆக மாட்டாரு அப்படின்ட்டுதான். இப்போ இவரு கருணாஸ் பத்தி சொன்னது, அந்த கருணாசுடைய அரசியல் அது வேற ஒரு அரசியல், அது அப்பட்டமான ஜாதி அரசியல். அந்த கட்சிக்கு பேரு ஜாதி பேரு தான். அடுத்து அவருமே பெரிய ஸ்டேட் லெவல் அரசியல் எல்லாம் பண்ணல. ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியாவுக்குள்ளதான் அவருடைய அரசியல் இருந்துச்சு. அப்புறம் அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள்லாம் உண்டு. அவர் வந்து அரசியல் பண்ணதை விட அரசியல் புரோக்கரா வேலை செஞ்சாரு அப்படின்ற மாதிரியான காமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம என்டார்ஸ் பண்ணல. ஆனா அந்த மாதிரியான காமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாமே அந்த பொது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், பகிரப்பட்ட விஷயங்கள். இன்னமுமே சோசியல் மீடியாவுக்கு நீங்க போனீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால அந்த அரசியல் வேற. இந்த கென் வந்து இந்த அரசியல் தெரியும், அவங்க அப்பாவுடைய அரசியல் தெரியும். ஆனா அந்த அரசியலோட இந்த பையன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கல எந்த விதத்திலையும். அடுத்து ஹீஸ் டூ யங். இந்த அரசியலுக்கோ சினிமாவுக்கு வந்து இப்பதான் ஒரு படம் அவர் வந்து இயக்கி நடிச்சிருக்கிறாப்புல. அதுவுமே ஓரளவுக்கு நல்லா படக்கூடிய அளவுல போயிருக்கு. ஓகே, அதனால இவரையும் சிம்புவையும் ஒப்பிட முடியாதுப்பா. அது மாதிரி டி ராஜேந்தர் அரசியலையும் இந்த கருணாஸ் அரசியலையும் ஒப்பிட முடியாது. ரெண்டும் வேற வேற தளத்துல இருக்கக்கூடியது, வேற வேற இலக்குகள், வேற வேற கொள்கைகள்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது வேற. அதே மாதிரி சிம்புவும் கருணாசும் ரெண்டு வேற வேற டெம்பரமெண்ட்ஸ் உள்ள ஆளுமை பர்சனாலிட்டிஸ். அதனால அவங்க ரெண்டு பேரையுமே ஒப்பிட முடியாது. அதுல ஒருத்தர் அரசியலுக்கு செட் ஆக மாட்டாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இவரு அரசியலுக்கு செட் ஆவாரு, இவருக்கு அந்த கரிஸ்மா இருக்கு. தமிழ் அந்த மனப்போக்குன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அந்த தமிழ்னஸ் அப்படின்ட்டு. அந்த தமிழ் தன்மையில ரொம்ப ஈஸியா சிங்க் ஆகக்கூடிய இமேஜ் வந்து இந்த கென். அதனாலதான் நான் அந்த பாயிண்ட் சொன்னது. அடுத்து நமக்கு தெரியல கென் என்ன அரசியல் ரீதியாக என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்ட்டு தெரியல. அடுத்து அவர் நடிக்கக்கூடிய படங்கள் என்ன மாதிரி சாய்ஸஸ் இருக்க போகுது. தொடர்ந்து 2 படம் 3 படம் ஊத்திக்கிச்சுன்னா அதுவுமே கூட அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். அது எல்லா விஷயமுமே இருக்கு, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில பார்க்கும்போது அந்த அப்படியே ஃபியூச்சரை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா, விஜய்க்கு அடுத்து இப்ப இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல யாருமே அவருக்கு வாரிசாக சொல்ல முடியாது அரசியல்ல. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் நான் தெளிவா சொல்லலாம். அடுத்த 2 டேர்ம்ஸ், இந்த டேர்ம் அடுத்த டேர்ம், இது முடிய இந்த 10 ஆண்டுகளுக்கு விஜய்க்கு அரசியல் வாரிசு அப்படின்ட்டு யாருமே இல்லை. அதுக்கு அப்புறம் தான் வாரிசு கீரிசு அப்படின்றதெல்லாம் இமர்ஜ் ஆகும். அப்படி உருவாகிற பட்சத்துல இந்த கென் அப்படின்ற ஒரு ஃபிகரு, ஒரு கேண்டிடேட் இந்த இதுல அரசியல் களத்துல இருந்தால் அவரு வருவதற்கான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் யூனிக்கா இருக்கிறது வேற கம்பேர் பண்ணும்போது மற்ற நடிகர்களுக்கு இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு இல்லை. ஒருவேளை வேற ஒருத்தர் வரலாம், நமக்கு தெரியல. அப்படி வந்தா அப்போ வந்து நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லுவோம்.